உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டுமா? ஒரு நல்ல ஒரு தீர்வு. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். தேவன் நம்மிடத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய தொழில் நிறுவனத்தில், நாம் பார்க்கிற வேலை ஸ்தலத்தில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எல்லை எங்கிலும் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பார்வை, பரிசுத்த சிந்தை, பரிசுத்த பேச்சு, பரிசுத்த செயல்பாடுகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக முக்கியம். பரிசுத்தமானதை பார்க்கணும், பரிசுத்தமானவைகளை தான் கேட்கணும், பரிசுத்தமானவைகளோடு தான் பேசணும். பரிசுத்தம் இல்லாத காரியங்களை பேசக்கூடாது. பரிசுத்தம் இல்லாத ஜனங்களோடு நம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக, பரிசுத்தமுள்ளதாக இருக்கணும். பரிசுத்தம்னா ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. கிரமமாக நடப்பது, சரியாக நடப்பது, அவ்வளோதான். பரிசுத்தம் அப்படின்னா நம்ம பரிசுத்தமான இருக்கணும்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய காரியமாக நம்ம அதை நினச்சி ஒரு பெருசாக அது பெரிய மலையை போல் சிந்தனை பண்ண வேணாம். அது சாதாரண ஒரு விஷயம். கர்த்தர் சொன்ன வேத வசனங்களை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணாலே அழகாக நம்ம பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம். அற்புதங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், செயல்படுத்தி கொள்ளலாம். தெய்வீக சுகத்தை செயல்படுத்தலாம், தெய்வீக வரங்களை செயல்படுத்தலாம். பரிசுத்தாவியானவர் கொடுக்குற சகல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம செயல்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய தொழில் ஸ்தானத்தில், நாம் கடந்து செல்கிற சமுதாய மக்கள் மத்தியில், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செயல்படுத்தி கொள்வதற்கு நமக்கு மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் கொடுத்த வார்த்தைகளின்படி சரியாக நடக்க ஆரம்பித்தாலே பரிசுத்த ஜீவியம். சரியாக செய்யணும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சரியாக செய்கிற பொழுது அதில் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். நான் பரிசுத்தமாக இல்லையே, எனக்கு ஆசீர்வாதங்கள்லாம் வராது அப்படின்னு நம்ம பயப்படுற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நம்ம மாற்றிக்கொள்ளணும். நான் பரிசுத்தமாக இல்லை, அநேகர் என்னை பார்த்து நீ பரிசுத்தமாக இல்லைன்னு சொல்கிறாங்க, அநேக பிரசங்கிமார்கள் சொல்கிறாங்க, அநேக பெரியவர்கள் சொல்கிறாங்க நீ பரிசுத்தம் இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்துட்டார். அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சிருக்கு. அப்படி அந்த சிலுவை மரணம், அவருடைய சிலுவை தியாகம் நம்மளை உயிர்த்தலை பண்ணியிருக்கு. நம்ம புது மனுஷனாக வாழ்கிறோம். நம்ம ஏதோ பயந்து பாவத்திலே போயிடும், எந்த ஆசீர்வாதம் நமக்கு வராமல் போய்டும், நம்ம பாவியாக இருக்கிறோங்கிற ஒரு பய உணர்வுக்கு நம்ம போயிட வேண்டாம். அநேகர் அப்படி பயமுறுத்துவாங்க, உனக்கு ஆசீர்வாதம் வராது, நீ பாவியாக இருக்க. அந்த பயம் நமக்கு வேணாம். நம்ம செய்ய வேண்டியது பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். அதுக்காக நம்ம டிஸ்கரேஜ் ஆகி வாழ்க்கையை தோற்றக்கூடாது. வாழ்க்கையை நம்முடைய கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அவநம்பிக்கையில் இழந்து போயிடக்கூடாது, அவிசுவாசத்தில் இழந்து போயிடக்கூடாது. எல்லா பாவங்களையும் மன்னிக்க கர்த்தர் அதிகாரம் பெற்றவர். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் கைவிடாத தேவன், தள்ளிவிடாத தேவன். ஒன்று சரியாக செய்யுங்க. எந்த காரியத்தையும் மனசு நமக்கு சொல்லணும், நம்ம மனசே சொல்லணும், இது சரி இது சரி இல்லைன்னு நமக்கே சொல்லணும். அந்த மனசுலேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். நம்ம உள்ளத்தின் சிந்தனையிலே கர்த்தர் நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம நல்ல பரிசுத்த சிந்தனையில் இருக்கணும், பரிசுத்தமானதை சிந்திக்கணும், பரிசுத்தமானதை தான் பார்க்கணும், பரிசுத்தமாக பார்க்கணும். எதை பார்த்தாலும் பரிசுத்த நோக்கத்தோடு பார்க்கணும். பரிசுத்த வார்த்தைகளை தான் கேட்கணும், பரிசுத்த வார்த்தைகளை தான் பேசணும், பரிசுத்தமானவர்களோட தான் அதிக நேரம் நம்ம செலவு செய்யணும். மக்களோட அதிக நேரம் நிற்பதை விட தேவ சமூகத்தில் அதிக நேரம் நிற்பது நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும். இன்றைக்கி மனுஷனோட பேசும்பொழுது அல்லது செல்ஃபோனில் அதிக நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த தேவ பிரசன்னம் விலகும். தேவ பிரசன்னம் எங்கே நம்ம விட்டு விலகுதோ அங்கே நமக்கு பரிசுத்தம் விலகிடும், தேவனுடைய பாதுகாப்பு விலகிடும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் விலகிடும்.
தேவனுடைய கிருபை விளைகிறோம். தேவ சமூகம் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் இடைபடணும்னா நம்ம அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்கள். 17ஆம் வசனம் சொல்லுது, எபிரேயர் 10:17, அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பழி செலுத்தப்படுவதில்லை. இன்னொரு பழி தேவையில்லை. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற தேவன் இன்றைக்கே உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இப்பயே முழங்கால் போட்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைக்கி உங்கள் வருகை இருந்தாலும் நான் உங்கள் வருகையில் உங்கள் கூட வரணும். நித்திய ஜீவனை நான் இழந்துடக்கூடாது. நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்திலே மிகப்பெரிய வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனை தருவேங்கிறது தான். அந்த நித்திய ஜீவனை நான் எந்த நாளையும் இழந்துடக்கூடாது. இங்கே வாழ்கிற இந்த ஜீவ வாழ்க்கையிலையும் நான் ஒரு நாளும் தரித்திரன் ஆயிடக்கூடாது, வியாதிப்பட்டவன் ஆயிடக்கூடாது, அகால மரணத்தை அடைஞ்சிடக்கூடாது, எந்த நெருக்கடிக்கும் ஆளாகி விடக்கூடாது, எந்த தோல்வியான சூழ்நிலைகளும் இப்போ சிக்கிக்கொள்ளக்கூடாது. நான் தேவ சமூகத்தில் அதிகாலையிலேருந்து உட்காந்துருப்பேன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 5 நிமிடமாவது தேவ சமூகத்தில் வந்து உட்காரும் பொழுது நம்மளை ரெனியூவல் பண்ணிக்கலாம். வாரந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிறோம், மாதந்தோறும் திருவிருந்து ஆசரிக்கிறோம். இந்த அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய மாம்சத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் கடைசி நாளில் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஒரு உறுதி நமக்கு வேணும், ஒரு தீர்மானம் நமக்கு வேணும். தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம தள்ளி போயிடக்கூடாது. தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நல்ல பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் வரும். தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது பாவ உணர்வு வரும். பாவத்தை விட வேண்டிய ஒரு மனசு நமக்கு வரும். பாவம் செய்ய நமக்கு தயக்கம் வரும். பாவத்தை குறித்து ஒரு அருவருப்பு வரும். பாவத்தை குறித்து ஒரு முற்றிலும் வெறுப்பு வந்துடும். பரிசுத்தத்தின் மேலே வாஞ்சி வரும். சரியாக சில காரியங்களை செய்யணும், கிரமமாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும், நன்மைகளை செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும். ஏன்னு சொன்னால் நம்ம தேவன் நன்மை செய்கிறவர், நம் தேவன் நல்லவர். நம் தேவனிடத்தில் அநீதி இல்லை, அக்கிரமம் இல்லை, பாவம் இல்லை. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம். அதனால் அவரிடத்தில் நம்ம சேரும்பொழுது நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய எல்லை எங்கிலும் நமக்கு செழிப்பை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.